ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். புதுக்கோட்டை நேயர் சபையில் நமக்கு ஒரு சிறப்பான நாம் கொண்டாட காத்துக் கொண்டிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவெளி சாலை ஆண்டவனுடைய அந்த கோளரி சாலைய பொங்கல் திருவிழாவை பற்றி நம்முடைய பகிர்ந்து வருவதற்காக நமது அக்கா சாலை சாபம் அவர்களை இந்த புதுகை நிகழ்வு சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்கக்கா, நமஸ்காரம். நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை, முத்திபூர்ணம், மெய்யாகவே சதுர்கம் கோடி காலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மிர யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்துபாலிப்பு தெய்வமே குருநாதா. பூமியின் பாரம் தீர்க்க புது புது நாமம் உண்டு, நேமியர் மேலால் எல்லாம் நிலத்தினில் உற்றதே ஓம் தாம் இந்த கலியை மாற்றி தானே யோகம் படைக்க என்று சாமியோ வந்தார் என்று சாற்றுவேன் உங்கள் அம்மே. ஏ ஆறிரு சமயத்திற்கும் அறிவுரை தெய்வமாய் ஆறுயிர் குடிப்பிறந்தார் அனைவருக்கும் தந்தையாய் நேரிய கலைகற்கெல்லாம் நிரந்தர நாதராய் நமது பாவ இருட்டை உலர்த்தி நம்முடைய இடரிலும் கடைநாளில் நமக்கு அருந்துணையாய் விளங்கும் கலிவலி தொலைத்த கலியுக வரதராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி போற்றி பணிந்து வணங்கி நமஸ்கரித்து மதுரையிலிருந்து நான் சாலை ஸ்தாபகம் பேசுகின்றேன். இந்த புதுக்கோட்டை நிகழ்நர் சபையில் பயணித்து வரும் அனைத்து அனந்தாதி தேவர்களுக்கும் என்னுடைய ஜீவ சகோதர சகோதரருக்கும் என் அன்பான நமஸ்காரம். இக்குழுவை திறம்பட நிர்வகித்து வரும் சாலை சிவராஜன் அண்ணா அவர்களுக்கும் டாக்டர் மதுசெல்வி அக்கா அவர்களுக்கும் என் அன்பான நமஸ்காரம். நம்ம அனைவருக்கும் எல்லாருக்குமே தூள தந்தை வேறு வேறா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஜீவத்தாய் ஒருவர் தான். அவர்கள் தான் நம்முடைய தாயும் தந்தையுமாகிய நம் பெருமானவர்கள் ஆவார்கள். அந்த முறையில நம்ம எல்லாரும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் தான். அந்த முறையில நான் எனது ஜீவ சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரிடத்திலும் இன்று நம் தெய்வம் அவர்கள் நமக்காக எடுத்து வைத்த அருளியில கோளரி சாலையர் பொங்கல் திருவிழாவினை பற்றி நான் அறிந்து கொண்டவர்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்துல இருக்க சுவைகளிலேயே எல்லாருக்கும் பிடித்த சுவை என்ன சுவைனா இனிப்பு சுவைதான். அது யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கும். யாருக்கும் சாப்பிட முடியாம வேணா இருக்குமே தவிர எல்லாருக்கும் அந்த சுவை பிடிக்கும். அத எந்த வகையில உண்டாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு எத்தனை தடவை உண்டாலும் அது சலிக்கவே சலிக்காது. இந்த புதுகை சபை மூலமாக நமது ஜீவ சகோதர சகோதரிகள் பலரும் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு விதவிதமாக பல ரகங்கள்ல இந்த பொங்கலை தயாரிச்சு நமக்கு பரிமாறி வர்றாங்க. நம்ம அத எத்தனை தடவை நமக்கு அவங்க பரிமாறினாலும் நாமும் அதை உண்டு சுவைச்சுக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு இனிப்பாவே இருக்குது. நாமும் அதை திகட்டாமல் உண்டு சுவைத்து மகிழ்ந்து வருகின்றோம். அது போல இன்னைக்கு நான் அந்த இனிப்பு பொங்கலை உங்களோடு சேர்ந்து உண்டு சுவைத்து மகிழ விளைகின்றேன்.
1942 நம்ம பெருமானவர்கள் இந்த ஊரன்மலை காட்டிற்கு வந்து அதை சீர்படுத்தி ஒரு ஊரை உண்டாக்குனாங்க. அந்த ஊர்ல ஒரு பொன்னரங்க தேவாலயத்தை வச்சு அந்த ஊருக்கு மெய்வழிச்சாலைன்னு சொல்லி பேரிட்டாங்க. அந்த ஊரு எப்படிப்பட்ட ஊரா இருந்ததுன்னா, இந்த பரந்த உலகத்துல எங்குமே காணப்படாத, யாராலையுமே உண்டாக்க முடியாத ஒரு ஊராக இருந்தது. இல்லை இல்லை அகிலத்தில்லாதது என்று சொல்லும்படியாக இருந்தது. இந்த ஊரானது அது அப்படி இருக்குதுனாக்கா, இந்த பூவுலகில மரளி வந்து கைதொட முடியாத ஒரே ஊரான ஊர் உயிர் பெற்றும் ஒரே ஊராக விளங்கி வருகின்றது. விளைநிலங்கள்ல சில நிலங்கள்ல சில பயிர் அதிகமா விளையும், நல்ல விளைச்சலை கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலங்களை நம்ம வந்து அந்த ஊர்ல அந்த பயிர் அதிகமா விளையும்னு சொல்லுவோம். உதாரணம் எடுத்துக்கிட்டா ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டா அங்க மஞ்சள் அதிகமா விளையும். அதனால ஈரோடுன்னு சொன்னாவே மஞ்சள் விளையிற பூமின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல தஞ்சாவூர்னு எடுத்துக்கிட்டா அங்க நெல் அதிகமா விளையும். அப்ப தஞ்சாவூர்னு சொன்னா அங்க நெல் விளையிற பூமின்னு சொல்லுவோம். அது போல நம் மெய்வழிச்சாலைன்னா அங்க என்ன அதிகமா விளையுதுன்னா உயிர் பெயரேற்ற ஊரா இருக்கு. இந்த ஒரு ஊர்லதான் உயிர் பெயரேற்றம் செய்யும் ஒரே ஊரா இருக்கு. அதனால இது மாதிரி தரணியில எங்குமே இல்லாத ஊரா இருக்கு. ஆகவே இந்த ஊரை உயிர் பெயரேற்றும் ஊர் என்று நம்ம சொல்கின்றோம். இதை நம்ம பெருமான் அவர்கள் தேடு ஊடகத்துல வந்து இவ்வாறு குறிப்பிடுறாங்க. இனி கதை இல்லை என்னும் யுகதவ சாலை யான தனிப்பதி உதயம் செய்து தேவமை குலம் உண்டாக்கி கனிமொழி மாது மக்கள் காண்பவர் வியந்து நோக்க என்று ஊரை பற்றி விவரித்துள்ளார்கள். இவ்வாறு இந்த உலகத்திலே இல்லாத, யாராலுமே உண்டாக்க முடியாத ஒரு தனிப்பதிவை நம் பெருமானவர்கள் நமக்காக உருவாக்கி அங்க ஒரு விஞ்ஞான சாம்ராஜ்யத்தை நிறுவினாங்க. இவ்வாறு உண்டாக்கப்பட்ட அந்த ஊரானது எப்படி இருந்துச்சுனாக்கா, முத்தர்கள் வைத்த சித்திபுரமாக, நாளைக்கு தீர்ப்பு நடத்துற ஒரு எல்லையாக, மகசர் மைதானமாக, கொல்லா பிடி நீக்கும் பெருந்தவ பள்ளியாக, ஒரு குருட்சேத்திரமாக விளங்கி வருது. நம் பெருமானவர்கள் தம்மை அண்டி வந்த மக்கள் அனைவரும் மரணாபத்திலிருந்து நீக்கப்பெற்று ஜென்ம சாபல்யம் பெற வேண்டும் என்று, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெற வேண்டும் என்று 5 செயலுடைய திருவிழாக்களை நமக்காக எடுத்து வச்சாங்க. அதோட வேத பொக்கிஷங்களையும் வணக்க வழிபாட்டு நடைமுறைகளையும் நமக்காக எடுத்து வச்சாங்க. நம்முடைய வேத பொக்கிஷங்கள்ல செயலில்லாத வாசகமே கிடையாது என்று சொல்றது போல, இந்த திருவிழாக்களும் நம் சும்மா பேருக்காக கொண்டாடப்படுற திருவிழாக்கள் இல்ல, நம்ம தலைக்கு பயன்பெறக்கூடிய பயனுள்ள செயலுடைய திருவிழாக்களாகும். இப்படி நம்ம பெருமானவர்கள் நமக்காக எடுத்து வச்ச இந்த திருவிழாக்கள்ல இந்த கோழவி சாலையர் பொங்கல் திருவிழா என்பதுதான் 5வது திருவிழாவாகும். இப்படி இந்த சீரும் சிறப்பு மிக்க பொங்கல் திருவிழாவின் சரித்திரத்தை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். பழஞ்சாலையில் இருந்த காலத்துல அங்க ஒரு 4-5 குடும்பம் இருந்தாங்களாம். அந்த 4-5 குடும்பங்கள்லாம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வச்சு அதை நம்ம பெருமானுக்கு சமர்ப்பிப்பாங்களாம். அப்படி ஒரு வழக்கம் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் 1942 இந்த ஊரல் இடத்த வாங்கி இந்த ஒரு ஊரை உண்டாக்கி 1946 தான் பொங்கல் திருவிழாவை நம் பெருமானவர்கள் நமக்காக எடுத்து வைக்கிறாங்க என்று செந்தாமரை அனந்தர் அண்ணா வந்து அவங்க நூல்ல தவ விளைவு நிஜ நிகழ்ங்கிற நூல்ல இதை குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல எல்லாம் பொங்கல் வந்து எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு மேல புல்ல செதுக்கி பொங்கல் வச்சு நம்ம பெருமானுக்கு படைப்பாங்களாம். அந்த அப்ப வந்து பொங்கல்லாம் வந்து மாலை நேரத்துல வணக்கத்துக்கு அப்புறம் நடக்குமா. அதுக்கப்புறம் தான் ஆலயத்தை சுற்றி வரிசையா அடுக்கு போட்டு இந்த பொங்கல் வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த பொங்கல் வந்து மாலை நேரத்துல வணக்க நேரத்துக்கு அப்புறம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பொங்கலை 1973வது ஆண்டுல இருந்தா மாலை நேரத்துல நடக்கிற பொங்கலை காலை நேரத்துல நடக்கிற மாதிரி நம் பெருமான் அவர்கள் எடுத்து வச்சாங்க. இப்படிப்பட்ட இந்த பொங்கல் திருவிழாவானது எப்படி கொண்டாடப்படுதுன்னா 3 கட்டங்களாக கொண்டாடப்படுது. நம் பெருமான் அவர்கள் தூள திருமையோடு இருந்த அந்த காலத்துல இந்த திருவிழாவானது ரொம்ப சீர சிறப்புமா
கொண்டாடப்படும். பொங்கல் திருவிழாக்கு எல்லா ஊர்ல இருந்தும் ஆள் வருவாங்க, கூட்டம் கூட்டமா வருவாங்க. அவங்க வந்து பொங்கல் திருவிழாவே 2-3 நாள் நடக்கும். ஆனா 2-3 நாளைக்கு முன்னாலேயே எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி வர்றவங்க இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி போக்குவரத்து பஸ் வசதியோ ரோடு வசதியோ கிடையாது. அப்ப வந்து எல்லாம் நடந்தேதான் வரணும். அப்ப ரோடுகள்லாம் எப்படி இருக்குன்னா குண்டு குழியுமா, மேடு பள்ளம் நிறைஞ்சதாக, கல்லு முள்ளு நிறைஞ்சதாக, பெரிய பெரிய கற்கள் பாறைகள் இருக்கிறமாக இருக்கும். ஒத்தையடி பாதையிலையும் குறுகிய வரப்புல தான் எல்லாரும் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி குறுகிய வரப்புல வந்துகிட்டு இருக்கும்போது அந்த கூர்மையான முள்ளு வந்து நம்மளை குத்தும் போது நம்ம மிதியடையும் தாண்டி நம்ம காலில் குத்துறதாக இருக்கும். நடக்க முடியாதவங்களா என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் ஒரு ரெட்டை மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க. ரெட்டை மாட்டு வண்டி அதுல கூண்டு இருக்காது மேல. ரெட்டை மாட்டு வண்டியில குழந்தைகளையும் அந்த நடக்க முடியாதவங்களும் அதுல உட்கார்ந்து வருவாங்க. ஆனா அப்படி உட்கார்ந்து வருவாங்க, ரோடுலாம் எப்படி இருக்கும், மேடு பள்ளமா குண்டு குழியுமா இருக்கிறதுக்கு அந்த வண்டி அப்படி குலுக்கி எடுத்து அவங்க உடம்பையே ஒரு வழி பண்ணிரும். இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி வசதியா சாலையில வந்து இறங்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இது பண்ணி வந்தாலும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்ச்சியா தான் வருவோம். இந்த கஷ்டங்கள் கஷ்டமாவே தெரியாது. கூட்டம் கூட்டமா எல்லாரும் மெய்வெளி கீதத்தை பாடிக்கிட்டு தான் வருவோமே தவிர, அதனால இப்படி வர்ற அந்த பிரயாண கஷ்டம் யாருக்குமே கஷ்டமாவே தெரியாது. அதுவே ஒரு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து வரும்போது மெய்வெளி கீதம் பாடிக்கிட்டு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம பெருமானவர்கள் வந்து இப்படி திருவிழா சமயத்துல பாத்தீங்கன்னா சாலை ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கும். அதுவும் வைகாசி திருவிழாவிலையும் பொங்கல் திருவிழாவிலையும் கூட்டம் நிறைய இருக்கும். இப்படி சாலையை நிறைஞ்சு நம்ம மக்கள்லாம் அங்கிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கிற பார்த்தோன்னா நம்ம பெருமானவர்கள் எப்படிப்பா ஆனந்த பருவத்தால ஒரே குதூகலிப்பா இருப்பாங்க. எல்லார்ட்டையும் ரொம்ப கருணையோடு அன்போடு பேசி எல்லாரையும் அரவணைச்சுக்கிடுவாங்க. இப்படி நாங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம அந்த திருமலையில இருந்து பெருமானவர்கள் ஆலயத்துக்கு வரும்போதோ தவமலையில இருந்து ஆலயத்துக்கு போகும்போதோ அவங்க பின்னாலே போயிட்டு அவங்க வீட்டுக்கு காலடிப்பட்ட மண்ணை வந்து எடுத்து மொத்தமா சேர்த்து வச்சுக்குவோம். சேர்த்து வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஊருக்கு கொண்டு வந்து பீரோல வச்சுக்கிட்டு அது சால சந்தனம்னு சொல்லி அப்பப்போ உடம்பூரா எடுத்து பூசிக்கிடுவோம். இப்படி நம் பெருமானவர்கள் அவங்க தூர திரும்பியோடு இருந்து நம்ம அவர்களோடு திருவிழாக்களை கொண்டாடின மகிழ்ந்ததை நான் எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா கருதுறேன். இது ரொம்ப மகிழ்ச்சியான, என்றுமே நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய, நினைவில் நீங்காமல் நினைத்து நிற்கும் ஒரு நினைவாகும். இந்த பொங்கல் திருவிழால நம்ம முத என்ன கொண்டாடுவோம்னா நம்ம பெருமானவர்களுடைய அவதார திருநாளத்தை கொண்டாடுவோம். அவதாரம் ஏன் வருதுனாக்க மனித இனமானது ஆணவம் கண்மம் மாய ஆகியவற்றால் மதி மூடப்பட்டு துன்பப்படுற நேரத்துல எல்லாம் இறைவன் வந்து ஒரு மனித உருவில் குருமூர்த்தமாக எழுந்தருள்தான் அவதாரம். எப்படிலாம் எந்த நேரத்துல எல்லாம் இந்த பெருமான் அவதாரம் பண்றாங்க அப்படின்னாக்கா, உலகத்துல தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படுற காலங்களெல்லாம் உலக மக்களை ரட்சிக்கிறக்காண்டி இறைவன் வந்து மனித உருவில வந்து அவதாரம் எடுக்கிறாங்க. வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லோர்களை காத்து தீயோர்களை சங்காரம் பண்றாங்க. உலகில வந்து அவதாரம் உலக மக்கள் வந்து ஆனா வந்து அவதாரம் எடுக்கிறவங்க எல்லாம் எந்த உருவுல இருக்காங்க, மனித உருவில் தான் இருக்காங்க. ஆனா உலக மக்கள் பூரா எப்படி இருந்தாங்கன்னா மாயை வசப்பட்டு இருந்தாங்க. உலக மக்கள் எல்லாம் மாயை வசப்பட்டு இருந்தனாலையும் இவங்க வந்த பெரியோர்கள் எல்லாம் மனித வடிவில் இருந்தனாலையும் இவங்கதான் அந்த பெரியோர்கள் சொல்லி உலக மக்கள் உணர முடியாதவங்களா இருந்தாங்க. அப்படி உணர முடியாதவங்களா இருந்தனால இவங்களை எல்லாம் என்ன இவங்க சொன்னதை கேட்காம துன்புறுத்துனாங்க, தொல்லப்படுத்தினாங்க, ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குனாங்க. இப்படி உலக மக்களால கஷ்டத்தை அனுபவிச்ச அந்த பெரியவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கைலாயம் போடுறாங்க. கைலாயம் போய் சர்வேஸ்வரனை பார்த்து பணிந்து வணங்கி அவங்ககிட்ட போய் அவங்க பட்ட துன்பத்தை கஷ்டத்தை எல்லாம் முறையிடுறாங்க. முறையிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கலியரசன் ஆட்சி தலை விரித்து அடிகிறது, பூமி பவப்பாரம் மீது தடுமாறுது, அதனால தாங்கள் தான் எல்லா வல்லமையோடும் சர்வ வல்லமையோடும் இந்த பூமியில வந்து அவதாரம் செய்து கலியை சங்காரம் பண்ணி கலியுகத்தை உற்பத்திக்க வேண்டும் சொல்லி ரொம்ப வேண்டி வேண்டி நிக்கிறாங்க. வேண்டுதலை வந்து இறைவன் வந்து அந்த வேண்டுதலை ஏற்றுக்கிறாங்க. வேண்டுதலை ஏற்று என்ன நினைக்கிறாங்க, பூமிக்கு அவதாரம் எடுத்து வர முடிவு பண்றாங்க. இப்படி முடிவு பண்ணதுனால
எல்லா தேவர்களையும் என்ன செய்யறாங்க, எல்லாருமே போய் பூலோகத்துக்கு போய் சகல சாதிகளையும் சர்வ ஜாதிகளையும் இப்ப எல்லாரும் பிறங்க நான் பிறந்து உங்களை என்னுடைய நாதத்தொலி மூலம் கூப்பிடும் போது நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நம்ம இறைவன் சொல்றாங்க. சொன்ன உடனே சரின்னு எல்லாம் போறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி இறைவனும் அவதாரம் எடுத்து வரும்போதும் அவங்களும் ஒரு தாய் தகப்பன் மூலமா தான் இந்த பூலோகத்துக்கு அவதாரம் எடுத்து வரணும். அப்படி வரும்போது அவங்களும் மாய வசப்படுவாங்க. அப்ப அவங்களையும் நினைவு கூறுறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கு ஒரு பழம்பெரும் முனிவர் முன் வர்றாங்க. இப்படி எல்லாரும் முன் வந்தோடனே இப்படி வந்தவங்களை எல்லாம் இந்த பூலோகத்துக்கு அவதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களை எல்லாம் எல்லாம் அங்க இருக்க தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்து எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வழி அனுப்பி வைக்க வந்த நம்ம பெருமானவர்கள் எங்க எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கம்பட்டிங்கிற சிற்றூர்ல திருமிகு ஜமால் ஹுசேன் என்பவருக்கும் அன்னை பெரியதா என்பவர்களுக்கும் திருமதி அன்னை பெரியதா என்பவர்களுக்கும் ஒரே ஆண்மகா பிறக்கிறாங்க. அது எந்த நாள் என்னைக்கு அவங்க அவதரிக்கிறாங்கன்னா, மார்கழி மாசம் கடைசி நாள்ல இருக்குளங்கடியும் ஞானசூரியனாக அவதரிக்கிறாங்க. இங்க பூச நட்சத்திரத்துல அவதரிக்கிறாங்க. இந்த திருநாளைத்தான் நாம் எல்லோரும் அவதார திருநாளாக கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம். நம் பெருமான் அவர்கள் அவதரித்த இந்த மார்கழி திங்களுடைய சிறப்பினை பற்றி நாம் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்திற்கு நம் பெருமான் அவர்கள் இட்ட பெயரானது தனமதி ஆகும். மதியை, அதாவது அறிவை, அழியாத மதியை செல்வமாக, பேரறிவு கஜா நாவாக நம் பெருமான் அவர்கள் கைகொண்டுள்ளார்கள். அதனாலதான் அவர்கள் அவதரித்த மாதத்திற்கு தனமதி என்று நாம சூட்டியுள்ளார்கள். இப்படி பேரறிவு பிளம்பு, அதாவது அறிவு மட்டும் இருக்க பேரறிவு பிளம்பே இந்த மார்கழி மாதத்துல அவதாரம் செய்வாங்கிறத தான் தீர்க்க தரிசனமாக ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளம் என்று பாடியுள்ளார்கள். மேலும் வர நிற்கிற நித்திய உலகுக்கு சித்திர மாசம் முதல் மாசம் கிடையாது, மார்கழி தான் முதல் மாதம் என்று நம் பெருமான் அவர்கள் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். மேலும் மார்கழி மாதம் தினமும் காலையில 4ல இருந்து 4:30 வரைக்கும் அதிகால நேரத்துல இந்த 1/2 மணி நேரம் ஆலயத்துல நம்ம சங்குநாதம் ஒலிக்கும். அது எதுக்குன்னா, அது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி திங்களும் சங்குநாதம் ஒலிக்கும் போது நமக்கு இந்த ஜீவரட்சிப்பை அளக்கும் என்று நம் பெருமான் அவர்கள் நமக்கு அருளி செய்துள்ளார்கள். அதனால ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாசம் 30 நாளும் இந்த சங்கு ஒலிக்கப்பெறும். மேலும் இம்மாதத்தை சிறப்பான மாதமாக்கறிதான் உலகத்துல இருக்க எல்லாருமே எல்லா கோயில்லையும் சிறப்பான வழிபாடு பூஜை எல்லாம் நடத்துவாங்க. மேலும் மக்கள் மார்கழி மாதத்துல அதிகால நேரத்துல எந்திரிச்சு எல்லாருமே கோயில் போயிட்டு விரதம்லாம் இருப்பாங்க. இது எதை குறிக்கிறது என்றா, இப்படி மாசம் முழுவதும் எல்லாரும் விரதம் இருந்து சிறப்பு வழிபாடு பண்ணி எல்லாம் பண்ணி நம் பெருமானவர்கள் மொழிகள் கடைசியில அவதாரம் பண்றத வரவேற்பது போல இருக்கிறது. அது அப்புறம் உலகத்துல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம், அதை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழிய சொல்றதை எல்லாருமே கேட்டிருப்போம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஏன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னாக்கா, தை மாசங்கிறது அறுவடை மாசம். அப்பதான் விளைச்சலான பயிர்கள் பூரா அறுவடையாகி பயிராகி அந்த பயிர்களை பூரா வித்து, அதாவது அந்த அறுவடையான விளைச்சல பூரா வித்து அவங்க கையில, விவசாயிகள்ல கையில பணம் இருக்கும். அப்ப கையில பணம் செழிப்பா இருக்கும்போது அவங்க வீட்டுல கல்யாணமாக இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் மத்த என்ன முக்கியமான அத்தியாவசிய செலவுக்குலாம் அவங்க அதை செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். அதனால எல்லாரும் தை பிறக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிய சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அப்படி கூறுவது என்ன அப்படின்னாக்கா, தெய்வம் அவர்களின் அவதார தேதியானது மார்கழி கடைசி நாளாகும். இதுதான் தை பிறந்தால் வழி பிறப்பதாகும். நம் அனைவருக்கும் ஞான வழியை காட்டக்கூடிய ஒரு மெய்க்குருவிரானாக நம் தெய்வம் அவர்கள் மார்கழி கடைசி நாளில் அவதரித்துள்ளார்கள். ஆகவே உண்மையிலேயே தை பிறந்து வழி பிறந்தது நம் அனைவருக்கும் தான். ஆகவே அந்த பழமொழி நமக்காக சொல்லப்பட்ட பழமொழிதான்.
மார்கழி கடைசி நாள்ல அவதாரத்தினர் என்று அதிகாலை 4 மணிக்கு அனந்தாதி தேவர்கள்லாம் நம்ம தெய்வம் அவர்களை திருமாலையில இருந்து ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வந்து சிம்மாசனத்துல அமர வைப்பாங்க. அமர வச்சுட்டு ஜகத சக்கூணாலங்கீர்த சன்னத அகம்பூரம்பும் காண்டாண்ட சலாசன யுகங்கள் 4 கை கொண்ட கொடூழிய யுகங்கள் 4 கை கொண்ட கொடூழிய மகதியாண்டவ வந்தவ தாரமே என்ற தோத்திர பாடலை பாடி மண்பாரம் அகற்ற வந்த நம் பெருமானவர்கள் அவதாரம் பற்றிய நிகழ்வுகளை மான்மியத்துல ஓதி வருவாங்க. அவதாரம் எடுத்த இறைவன் எவ்வாறு எதற்காக அவதாரம் செய்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். தினமும் நம்ம காலையில சூரியன் உதிக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி சூரியன் உதிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா, ராத்திரி பூரா இருந்த இருட்டு ஃபுல்லா விலகி போயிருது. ஆனா அப்படி சூரியன் உதிச்சு பூரா விலகும் போது ஒரே ஒரு நாள் சூரியன் உதிக்காம இருந்தா என்ன ஆகும்? அப்ப இந்த இருள் அப்படியே விலகாம தப்பி போயிருக்கும், இருளாகவே இருக்கும். அது போல உலக இருளை நீக்குவதற்கு சூரியன் வருவது போல நம்முடைய பாவ இருளை போக்கும் ஒரு ஞான சூரியனாக, இருட்களங்கடியும் இளஞ்சூரியனாக கருவறையில வந்து நிக்கிறாங்க. அப்படி கருவறையில் வந்து நிற்பது யாருனாக்கா மரகத மணிமலை வந்து நிற்கிறது. அப்படி வந்து நின்ற அந்த மரகத மணிமலையானது அந்த சூளை விட்டு அகன்று வெளிவந்து இந்த வையகம் முழுவதுக்கும் குருவாக விளங்கும் வையக குருமணியாக வந்து பிறக்கிறாங்க. ஐவகை பொறுப்புடை அண்ணல் பிறந்தார், மெய்வழி வழங்க மேதினி பிறந்தார். அவங்க பிறந்தவங்க யாரு? 5 வகை பொறுப்பை நம்ம கையில அடக்கிட்டு வந்தாங்களாம். 5 வகை பொறுப்புடைய அண்ணலாக வந்து பிறக்கிறாங்க. இப்ப நம்ம அந்த 5 வகை பொறுப்புனா என்னென்ன பொறுப்பு, அந்த 5 வகை பொறுப்பை பத்தி பார்ப்போம். நம்ம கருவுல வந்து உருவாக்குறாங்க, நம்ம ஆக்கி வைக்கிறாங்க. அப்ப ஆக்கல்ங்கிற தொழில். நம்மள வயசு வர்ற வரைக்கும் நம்மளை காத்து வச்சுக்கிறாங்க, அது வந்து காத்தல். அப்புறம் வந்து நம்மளுடைய அங்கான இருளை வந்து அழித்து மெய்ஞானத்தை நமக்கு போதிக்கிறாங்க. அப்படி அவங்க மெய்ஞானத்தை போதிக்கும் போது அவங்க எப்படி இருக்காங்கன்னா, தான் பெரிய இறைவன் அப்படின்ற மாதிரி ஒதுங்கி அப்படி எப்படி இதா இருக்காங்களா? கிடையாது. அவங்க இறைவன்கிறதைய மறைச்சு நம்மகிட்ட வந்து நம்மளா இருந்து நம்ம அளவுக்கு இறங்கி வந்து நம்மளா இருந்து பழகுறாங்க. பழகி நமக்கு அந்த மெய்ஞானத்தை போதிக்கிறாங்க. எவ்வளவு நாள் வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னா, நாம பரமபதம் அடைகிற வரைக்கும் நமக்கு உபதேசம் செய்து அருள்கின்றார்கள். இவ்வாறு நம் பெருமான் அவர்கள் 5 வகை பொறுப்புடைய அண்ணலாக வந்து பிறக்கிறாங்க. இப்படி பிறந்தவங்க எதுக்காக பிறந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த மெய்வழி வழங்க வேண்டும் மேதினி. அதனாலதான் அவங்க இந்த மேதினியில வந்து அவதரிக்கிறாங்க. இதத்தான் நம்ம கொம்மிப்பாடலையும் அழகா நம் பெருமான் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. சாலைக்கு ஆண்டவர் வந்ததுவே நம்ம ஜென்ம பிணி பிறப்பறுக்க என்று அவர்களது அவதார நோக்கத்தை நமக்கு அழகாக விளக்கி அருளியுள்ளார்கள். பிறந்தனர் அறிவு பிழம்பெனும் கிரணர், பிறந்தனர் வித்து நாயகம் பிறந்தார். அதாவது இப்படி வந்து பிறந்தாங்க யாருனாக்கா, அறிவு பிழம்பெனும் கிரரை வந்து பிறந்தாங்க. அது அறிவு வந்து பிறக்கல, ரொம்ப அதிகம் இருக்கவங்க பிறக்கலாம், அந்த அறிவு பிழம்பே வந்து பிறந்தாங்க. வித்து நாயகம் பிறந்தாருன்னு சொல்லி நம்ம இது பாடினதும் ஆலயத்துல வந்து நகர துந்துமி எல்லாமே ஒலிக்கும், எக்காலம் ஊதுவாங்க, மணி அடிப்பாங்க. இந்த எல்லாமும் அந்த ஒரு நிமிஷத்துல ஒரே நேரத்துல எல்லாம் அடிக்கும் போது அந்த நிமிடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா மெய் சிலிர்ப்பா இருக்கும். சபையில் அமர்ந்திருக்க நாங்கள் அனைவரும் இந்த திருமேனி அவதரித்திருப்பதால் தானே நம் அனைவருக்கும் இந்த சாவாவரு பெருவாள் கிடைத்தது. அப்படி இல்லைன்னா நம்ம கதி என்னவோ என்று அனைவரும் தேம்பி தேம்பி அழுத வண்ணம் இருப்போம். நம் பெருமானவர்கள் கஜிர்காயம் எடுத்து தம்ம திருக்கரத்தினால எல்லா பக்கமும் வீசுவாங்க, 4 பக்கமும் வீசுவாங்க, கடைசி வரைக்கும் வீசுவாங்க. கிடைச்சது நான் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் வீசுவாங்க. இந்த வழியாக நம்ம பெருமானவர்களின் அவதார திருநாளை வந்து நடத்துவாங்க. அவதார திருவிழா முடிஞ்ச உடனே மறுநாள் வந்து பொங்கல் திருவிழாக்கும்
நீங்க அந்த பொங்கல் திருவிழாவை பற்றி பார்ப்போம். பொங்கல் திருவிழா வந்து திருமணம் அனுப்புவாங்க. அந்த பொங்கல் திருவிழாவுக்கு திருமணம் அனுப்பும் போது அந்த திருமணத்துல மேல ஒரு பாடல் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன பாடல்னா, பாலை போக்கி பாலன்கை கூலுக்கிட நாளதாவது நன்னியதாம் மூடி வாழும் மாதம் தையாமூரத் தேதியே வாழும் மாதம் தையாமூரத் தேதியே கோளரி சாலையத்திரு நாளதே என்று இந்த பாடல்ல வந்து பாலை போக்கி பலன்கை கூட என்று நமக்கு பெருமான் அவர்கள் நமக்கு அருளியுள்ளார்கள். அப்ப நம்மகிட்ட பால் இருக்கு, அப்படி நம்மகிட்ட இருக்க அந்த பால் வந்து எது, அதை போக்கி விட்டு நமக்கு என்ன பலன் நமக்கு பெருமான் அவர்கள் அளிக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். நமக்கு வர்ற பால் என்னன்னா, சாவுதான் நமக்கு வரும் பால். அத அந்த சாவ சாலோகத்திலிருந்து, அதாவது மரணத்திலிருந்து சாயுச்சி பதவி நமக்கு வழங்குதான் நமக்கு கிடைக்கும் பலனாகும். இத நம்ம இந்த பாடலுக்கு மேல் உள்ள பாடல்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல்ல அந்த சாயுச்சிய பதவியை பெற்று ஆனந்த வாழ்வீர் என்று நம்மை நம் பெருமான் அவர்கள் ஆசீர்வதித்துள்ளார்கள். மேலும் தாம் பெற்ற பேரனைத்தையும் நாம் அனைவரும் பெற்று அவர்களைப் போலவே நாம் அனைவரும் பெற்று வாழ்க என்று ஆசீர்வதிக்கின்றார்கள். யாரை போல வாழணுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்படி சொல்வது யாரு? நம்ம பெருமான் அவர்கள். அவர்கள் பெற்ற பேரனைத்தை நாம் பெற்று அவர்களைப் போல நம்மை வாழும்படி நம்மை ஆசீர்வதிக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்! இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டு இருக்கணும்? இதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். இதை பெற்று நம்மள யமனச்சை இல்லாம ஆனந்த வாழ்வில் வாழ சொல்லி நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்து நமக்கு வர்ற இறுதி நேரத்துல வர யமனச்சத்தை வந்து யமனனும் பேரிடின்னு நம்ம சொல்றோம். அதை ஏன் பேரிடின்னு சொல்றோம் அப்படின்னம்னா அது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது யமன் வந்து நம்மகிட்ட மோதியதும் முதல்ல நம்மளை விட்டு என்ன போகுது? நம்மளுடைய பேர் தான் போகுது. நம்மளை விட்டு என்ன போகுது? நம்மளுடைய பேர் தான் போகுது. அந்த பேர் போய் பெணாங்கிற பேர் வந்துருது. அப்ப அந்த யமன் வந்து மோதுறது எப்படி இருக்கு? நம்முடைய பேரை போக்குறதுக்கு ஒரு பெரிய இடியாக, பேரிடியாக இந்த அவனுடைய யமன் நட்சம் இருக்கு. அதனாலதான் இத பேரிடின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம பெருமான் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இப்படி அவங்க பேர் போய் பிணங்கிற பேர் வருவதில்லை. நம் பெருமான் அவர்கள் யமனிடமிருந்து அவங்களை காப்பாத்தி சாயுச்சிய பதவி அவங்களுக்கு வழங்கி அவருடைய பேரை வந்து நிலைப்பிக்க செய்யறாங்க. இவ்வாறு நம்முடைய பெயர் நம்ம விட்டு போகாமல் நிலைப்பிக்க செய்யறதுனால்தான் நம் பெருமான் அவர்கள் பேர் அருளாளர். யமன் என்னும் பேரிலிருந்து நம்மை காத்து நம் பெருமான் அவர்களே காக்கக்கூடிய நம் பெருமான் அவர்களே பேரருளாளர் ஆவார்கள். இப்ப நம்ம பேரருளாளரை பத்தி பார்த்தோம். பேரிடிங்கிறத பத்தி என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த பொங்கலை வந்து நம்ம கோளரி சாலையர் பொங்கல் திருவிழான்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதை ஏன் அப்படி சொல்றோம்? கோளரி சாலையர் பொங்கல் திருவிழா சொல்றான்னு சொல்லி அதை பத்தி பார்ப்போம். நம்ம உலகத்துல இருக்க நம்ம எல்லாருமே நவகிரக கோள்கள்னால பீடிக்கப்பட்டு துன்பத்துலதான் இருக்கிறோம். அந்த நவகிரக கொள்கை எல்லாரையுமே நம்ம அந்த ஆட்சியில இருந்து, அந்த நவகிரக ஆட்சியில இருந்து நம்ம எல்லாரையும் விடுவிச்சு நம்ம பெருமானவர்கள் நம்ம அதுல இருந்து காப்பாத்துறாங்க. அது எப்படி நம்மளை காப்பாத்துறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அப்ப அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? குரு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம், குரு வந்து நன்மை செய்வாரு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படிங்கறதுனால நம் பெருமான் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா தீமை செய்யக்கூடிய, எல்லா கெடுதல் செய்யக்கூடிய எல்லா கிரகங்களையும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய குருவாக மாத்திடுறாங்க. அப்ப அப்படி குருவாக எல்லா கிரகங்களையும் மாத்தினா என்ன ஆகும்? எல்லா கிரகங்களும் எந்த கிரகம் பார்த்தாலும் அது குரு பார்க்கறதுனாலதான் இருக்கும். அப்ப அதனால நமக்கு கெடுதல் வராது, நன்மைதான் வரும். இப்படி எல்லா கிரகங்களையும் ஏக வியாழனாக மாற்றக்கூடிய வல்லவம் பெற்றவர்கள் தான் நம் பெருமான் அவர்கள் ஆவார்கள். இவ்வாறு 9 கிரகங்களையும் வியாழனாக மாறி கை வந்தது வேற எந்த சம்பளத்துமே இதுவரைக்கும் இருந்ததில்லை, எந்த காலத்திலையும் இருந்ததில்லை.
ஈசனுக்கு கூட இப்படி ஒரு வல்லமை இல்லை. ஆனா இவ்வாறு நவகிரகங்கள் செய்யும் எல்லா கெடுதல்களையும் மாற்றி நன்மை செய்யும் வியாழனாக மாற்றி நவகிரகங்களை சிக்கிவிடாமல் நம்மை காக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்களை கோளறிவாளர் என்று நம்ம சொல்றோம். அவங்க எடுத்து வச்சிருந்த பொங்கலானது கோளரி சாலை பொங்கலாகும். ஆகவே இந்த பொங்கலானது ஈசனே, அதாவது சிவனே, அந்த ஆதி பரம்பொருளே எடுத்து வச்ச பொங்கலாகும். பொதுவா பொங்கல்னா நம்ம என்ன நினைப்போம்? அரிசி, பருப்பு, வெல்லம், நெய் எல்லாம் சேர்த்து செய்யறதான் பொங்கல் நினைப்போம். ஆனா நம்ம பெருமாள் அவர்கள் அது பொங்கல் இல்ல. அரிசி, பருப்பு, நெய் எல்லாம் சேர்த்து செய்யறது பொங்கல் இல்ல. ஆனா பொங்கல் என்பதற்கான உண்மையான அகமிய காரணம் என்னங்கிறத பத்தியும் நமக்கு பெருமாள்கள் அருளியுள்ளார்கள். அதாவது இடரும் இறுதி நாளில் இத்தூளத்தை விட்டு உன்னை புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதிலே பொங்கல் என்று நமக்கு விளக்கி அருளியுள்ளார்கள். அதாவது நம்மை சாயுச்சிய பதவியில் ஏற்றி புகழுடம்பில் தேற்றி ஏற்றி மகிழ்ச்சி பொங்க செய்து வைப்பதுதான் பொங்கல் என்று நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இனி பொங்கல் அன்னைக்கு நம்ம பாடுவோம்ல பானைப்படை பாடல், அந்த பாடலை பற்றி பார்ப்போம். ஆதிச்சாலை நாட்டு ஆதிச்சாலை நாட்டு மெய்வழி ஆண்டவர் மக்கள் கூலம் நீதி பேருங்குடி மாலை பானை பலி பொங்கலோ பொங்கல். அதாவது நீதி பெருங்குடி மக்களாகிய நாம் அனைவரும் ஆதிச்சாலை நாட்டுல, அதாவது மரணமில்லா பெருவாழ்வை தருகின்ற எல்லையில், நித்திய வாழ்வை அளக்கின்ற எல்லையில் வைக்கும் பொங்கல் என்று நமக்கு அருளியுள்ளார்கள். மங்கைய பொங்கலிட மங்கைய பொங்கலிட மாமண வாழர்கள் கூட நிற்க தங்கள் வெண்டுவில்லை தாம் எல்லோரும் கூட பொங்கலோ பொங்கல். இங்கு நம் பெருமான் அவர்கள் மங்கையர் என்று கூறுவது நம் எல்லோரையும் தான். நம்ம எல்லோரும் மங்கையர்கள் தான். இறைவன் ஒருவன் தான் ஆண், மற்ற எல்லாருமே பெண்கள் தான். அதனாலதான் எங்க மங்கையர் பொங்கல் சொல்லியிருக்காங்க. நம் பெருமானார்கள் வந்த காலத்துக்கு முன்னால இருக்க காலத்து வரைக்கும் இல்லறத்தை விட்டு துறவரம் போயிருந்தாதான் இந்த ஞானம் கிடைக்கும். இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காது. துறவரம் பண்ணாதான் ஞானம் கிடைக்கும். அப்படி இருந்த வேத சட்டத்தை நம் பெருமானவர்கள் தான் அதை மாத்திடுறாங்க. மாத்தி இல்லறத்துல இருந்துகிட்டே இந்த ஞானத்தை நமக்கு வழங்கினாங்க. அப்படி அவங்க நம்ம இல்லறத்துல பெண்டு பிள்ளைகளோட வாழ்றதுக்கும் எல்லா வசதிகளோடும் வாழ்றதுக்கும் நம் பெருமானவர்கள் நமக்கு அனுமதி தந்து இந்த ஞானத்தை நமக்கு வழங்குறாங்க. அதனாலதான் நம்மளால தங்கள் பெண்டு பிள்ளை எல்லாருமே கூட இருந்து நம்மளால இந்த பொங்கலை வைக்க முடியுது. செல்வ முச்சீரும் பொங்க செல்வ முச்சீரும் பொங்க சேர்ந்த பேர் தென்ம சாபல்யம் பொங்க கங்குள் பாகலற்ற செங்கமலத்திரு. இந்த பாடல்ல நமக்கு பொங்கல் வைக்கிறதுனால செல்வம் சீரும் பொங்குதுன்னு சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இங்க நம்ம பெருமாள் அவர்கள் குறிப்பிடுறது செல்வம் சொல்லி குறிப்பிடுறாங்களே, அது எந்த செல்வத்தை சொல்றாங்க? நம்ம கையில இருக்கே பணம் காசு இருக்கே, ஆடு மாடு கோழி சொத்தெல்லாம் இருக்கே, அதையா செல்வம் சொல்லி சொல்றாங்க? நிச்சயமா இல்ல, இல்லவே இல்லை. இந்த செல்வம் நமக்கு எப்பவுமே நமக்கு துன்பத்தை தான் தரும். அதோடு நம்மளையே கவலைக்கு உள்ளாக்கிட்ட பாலா போனதான் அந்த செல்வங்களா. அதனால அடுத்து இது நீடித்து நிற்காத அழிந்து போகக்கூடிய செல்வங்கள், நிலைச்சு நிற்காது. அதனால இவைகள் எல்லாம் செல்வங்களே ஆகாது. அப்ப இன்னும் செல்வம் ஒண்ணு இருக்கணும்ல, நம்ம பெருமான் அவர்கள் சொல்லியிருக்கணும். அப்ப அந்த செல்வம் எதுன்னா அழியாத வான நாட்டு செல்வம் தான் அந்த செல்வம் ஆகும். அந்த செல்வம் எதுனா அதுதான் செவி செல்வம் ஆகும். அவங்க செவி செல்வத்தை தான் செல்வம் சொல்லி இங்க குறிப்பிடுறாங்க. இந்த வான நாட்டு செல்வத்தை நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஜீவனாகிய நம்ம பாத்திரத்துல சேமிச்சு சேர்த்து வைக்கணும். நம்ம நாட்டுல அச்சிட்டு வந்த பணமானது பக்கத்துல இருக்க ஊருக்கு வெளிநாட்டுக்கு போனா கூட செல்லாது. அப்படி இருக்க அந்த பணங்காசு எப்படி வான நாட்டுக்கு போனா செல்லும்? நிச்சயம் அவையெல்லாம் செல்லாது. நம்ம ஜென்ம சாபல்யம் ஓங்க செய்வதே நமக்கு சாபவர வலிப்பதே செல்வமாகும். அதை நாம்
ஜீவனாகிய பாத்திரத்தை சேமிக்க வேண்டும். அந்நிய பாவம் பொங்கி என்கிறார்களே, அந்நிய பாவம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். நம் பெருமானவர்களை நாம் அந்நியமாக நினைப்பதுவே அந்நிய பாவமாகும். நிஜமான தெய்வம் நம்மகிட்ட இருக்க, அதை விட்டுட்டு மரத்தையும் செம்பையும் வழிபடுகின்றமே. அப்படி வழிபடும் போது நம்முள் இருக்க இறைவனையும் சேர்த்து அவைகளை வழிபட வைக்கின்றமே, இதுதான் அந்நிய பாவமாகும். இப்படி இந்த பாவங்களை எல்லாம் நம்மிடமிருந்து அடியோடு வேரோடு அறுத்து விட்டு நன்னறி புண்ணியத்தை நமக்கு பொங்கி வர செய்கின்றார்கள். அதாவது ஒரு இதை வந்து நம்ம சும்மா ஒரு செடியை நம்ம புடுங்கினோம்னா மண்ணு கட்டில வேர் தங்குச்சுன்னா அந்த செடி தலைவலி முளைச்சு வந்துடும். அதே சமயம் மண்ணை தோண்டி இந்த வேரோட பிடிக்கிட்டோம்னா அந்த செடி அடுத்து முளைச்சு வராது. அது போல நம்மகிட்ட இருக்க அந்த அந்நிய பாவத்தெல்லாம் வேரோட அறுத்து நமக்கு பிடுங்கி எரிஞ்சுறாங்க, இருந்து நன்னறி புண்ணியத்தை பொங்கி வர செய்யறாங்க. நம்ம இந்த தேகம் இருக்குல்ல, நம்ம தேகம் அந்த உடல் தான் பானை. அதுல உலை எதுன்னா நம்ம ஆசானின் திருவாக்கி ஆகிய ஜீவத்தண்ணீர். அந்த ஜீவத்தண்ணீரை வச்சு நம்ம உலை வைக்கிறோம். தேகமாகிய உடல்ல அந்த பானையில பெருமானார்கள் திருவாக்கு ஆகிய ஜீவத்தண்ணீரை உலை வச்சு மரண குளிரை நீக்குகின்ற தீயை கொண்டு நமது தேகமாகிய பானையில் பொங்க வேண்டும். அப்படி பொங்கினாதான் நமக்கு மரணம் போல நிச்சயம் கிடைக்கும். இவ்வாறு நமக்கு நம்ம பொங்கல்னாவே ரொம்ப ஆசையோட மகிழ்ச்சியோட எல்லாரும் குடும்பத்தோட எல்லாரும் கொண்டாடி 2-3 நாள் இருந்து அவ்வளவு அழகா கொண்டாடி விடுவோம். பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் 3 கரும்பை வாங்கி அதை கட்டி பொங்க பானையில முக்கோண மாதிரி அதை விரிச்சு வச்சு எல்லாரும் பொங்கல் வைப்போம். அப்படி வைக்கும் போது பார்த்தா கரும்பு தோட்டத்துக்கு நடுவுல இருந்து பொங்கல் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பொங்கல் பானை பொங்குச்சுன்னா ஒருத்தர் பானை பொங்கினாலும் எல்லாரும் பொங்கல்னு சொல்லி எல்லாம் ஒரே சத்தமாக தான் இருக்கும். இவ்வளவு ஆரவாரமா மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம பெருமான் அவர்கள் ஆலய முக்குல ஆசனம் இட்டு அதை பார்த்து ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை பாக்குறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு ரசிச்சு பார்ப்பாங்க. இவ்வாறு எல்லாரும் பொங்கல் வச்சு முடிச்சதும் நம் பெருமான் அவர்களும் நமது பெரியம்மா அவர்களும் பார்வதி பரமேஸ்வரனாக அனந்தாதி தேவர்கள் குடை சொல்ல ஒவ்வொருவரும் யார் பொங்கல் வச்சு எல்லாருடைய பொங்கல் பனைக்கும் அவங்க எழுந்தருளி வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம பெருமான் எப்படி உடை அணிஞ்சிருப்பாங்கன்னா, ராஜரீக உடையில சர்வ பூரண பூஷிதராய் முத்துப்பட்ட அடையில வருவாங்க. மெல்லிய சல்லா துணிய தலப்பாக்கில சொருங்கி அது அப்படியே விரிஞ்சு இப்படி தொங்கும், முதுகு பக்கம் பூரா விரிஞ்சு தொங்கும். நம் பெருமான் அவர்கள் ஒவ்வொரு திருவிழா போதும் விதவிதமான வண்ண உடையில இப்படிதான் ராஜரீக உடையில வருவாங்க. இவங்க ஏன் இப்படி ஒவ்வொரு திருவிழா இப்படி ராஜரீக உடையில வர்றாங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய இறுதி திருவாயில யமன் வரும்போது நமக்கு நம் பெருமான் அவர்கள் காட்சி தருவதற்காகவே நம்ம இந்த மாதிரியான ராஜரீக உடையில ஒவ்வொரு திருவிழா போதும் நம் பெருமான் அவர்கள் வர்றாங்க. நம் பெருமான் அவர்களும் பெரியம்மா அவர்களும் வரும்போது இந்த பானைகளுக்கெல்லாம் முதல்ல பெரியம்மா அணிந்திருக்க நகையில இருக்கும் அந்த பெருமான் அவர்கள் அணிந்திருக்க நகை, அந்த உடையில இருக்க ஜருகை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப சுத்தி பெட்ரோமாக்ஸ் பெரிய பெரிய பெட்ரோமாக்ஸ் லைட் சுத்தி இருக்கும். அந்த பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்துக்கு இவங்க ஆடையில இருக்க கல்லெல்லாம் அப்படி பளிர் அப்படி டால் அடிக்கும். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தேவலோக காட்சி மாதிரி நமக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். இப்படி சூடா வச்சிருக்க பொங்கலை தன் பிள்ளைகள் அந்த பானைய லாகமா பிடிச்சிருக்கும் போது அந்த பெரியம்மா அதுல தீர்த்தம் போடுவாங்க. தீர்த்தம் போட பெருமான் அவர்களை முக்குறி வெத்தி கொண்டு இந்த பொங்கலை எடுப்பாங்க. எடுத்து அனந்தா தேவர்கள் பாத்திரத்தை பொங்கல் பண்ண வாயறியில வச்சிருப்பாங்க. அந்த வாயறிக்கு இருக்க அந்த பாத்திரத்துல பெருமான் அவர்கள் எடுத்து போடுவாங்க. இப்படி அவங்க பொங்கல் பெருமான் எடுத்து போடுவது அது ஒரு நடன காட்சி மாதிரி இருக்கும். எப்படின்னாக்கா பானை வாயில அந்த முக்குறி கத்தி விட்டு உள்ள எடுக்கும்போது ஒரு ஸ்டெப்பை முன்னால வச்சு எடுப்பாங்க. ஒரு ஸ்டெப் முன்னால வச்சு எடுத்து அதை லாபகமா எடுத்து திருப்பி அந்த பாத்திரத்துல போடும்போது ஒரு ஸ்டெப் பின்னால வைப்பாங்க. இப்படி அவங்க அணிஞ்சிருக்க நடைக்கும் அவங்க இருக்கிற அழகுக்கும் அந்த சல்லாத்தினை விரும்பி தொங்குறதுக்கும் இவங்க ஒரு கால முன்னால வச்சு ஒரு கால பின்னால வச்சு இது பண்றது ஒரு நடன காட்சி, தேவலோக நடன காட்சி. தேவலோகம் அங்க நடனம் மாதிரி நடன காட்சி போல இருக்கும். இப்படி எல்லா பொங்கலுக்கும் போய் எடுப்பாங்க. எடுக்கும்போது நாங்க என்ன சொல்ல, எங்க பொங்க பானை கிட்ட பொங்கல் எடுக்கும்போது மட்டும்தான் எங்க பானை கிட்ட இருப்போம். மத்த நேரம் பூரா பெருமான் அவர்கள் கூடயே பின்னாலே போய் அவங்க ஓடி ஆடி மகிழ்ச்சி சந்தோஷமா ஆடி பாடி அவங்க கூட தான் பின்னாலே போவோமே தவிர எங்க பொங்க பானையில நிக்கிறதோட மட்டும் சரி அடுத்து அவங்க பின்னாலே தான் திரிவோம். இப்படி எல்லாம் பொங்கல் பூரா எடுத்து முடிச்சோன்னே நம் பெருமான் அவர்கள் அமுது வழங்குவாங்க.
அவங்க அமுது வழங்குற அழகு எப்படி அழகுங்கன்னா, நம்ம எல்லாரும் அமுது வழங்கினா இப்படித்தானே பிடிச்சு வாங்குவோம். இப்படி வாங்கும்போது நம்ம இடது கையடியில அவங்க இடது கையை வச்சுக்குவாங்க. அவங்க இடது கையை வச்சு அவங்க நமக்கு பொங்கல் அமுது கொடுப்பாங்க. பொங்கல் அமுது கொடுத்து நம்முடைய இடது கையை தூக்கி இப்படி வலது கை மேல வச்சு மூடி விடுவாங்க. இப்படி அவங்களுடைய பரிசம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ அவ்வளவு புண்ணியம் பண்ணதுனாலதான் இந்த இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பொங்கல் நடப்பது எதை குறிக்கிறதுனாக்கா, கலியுகமானது அழிந்து நடுநீதி யுகம் பிறக்கும் என்ற தீர்க்க தரிசனமானது இந்த உத்தி மனிதர்ல காட்டுல நிறைவேறி நடந்து வருகிற போல இருக்குது. இப்படியே வழக்கமா நடந்துட்டு வர்ற பொங்கலானது 1974 வருடத்துலயும் பொங்கல் நடந்துச்சு. அப்ப அந்த பொங்கலுக்கு அப்ப அமைச்சரா இருந்த வேளாண் துறை அமைச்சர் இந்த பொங்கலுக்கு சாலையம்பதிக்கு வந்திருந்தாரு. அமைச்சர் வந்திருக்கிறதுனால அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சி பூரா என்ன செஞ்சாங்க, செய்தி பத்திரிகையில பெருசா போட்டிருந்தாங்க. அப்படி போட்ட போது நம்ம பெருமான் அவர்கள் பொங்கலுக்காக தீபம் காட்டுற அந்த கொடிமரத்தை சுத்தி தீபம் காட்டுற நிகழ்ச்சிய முழு பக்க அளவுல பெரிய அளவுல போட்டிருந்தாங்க. போட்டு என்ன அதுல மக்கள் குரல் பத்திரிகை என்ன எழுதியிருந்தாங்கன்னா, 120 வயது மனிதர் 18 வயது நடை அப்படின்னு அந்த மக்கள் குரல் எழுதியிருந்தாங்க. மேலும் அமைச்சர் கலந்துகிட்டு இருக்க நிகழ்ச்சினால அரசாங்க செய்தித்துறை அதை வீடியோவை எடுத்து திரையரங்களையும் திரையிட்டாங்க. திரைப்படம் போடுறதுனால செய்தியா போடுறாங்கல்ல, அந்த திரையரங்குகளையும் இதை செய்தியா வெளியிட்டாங்க. அந்த திரையரங்குகள்ல மிகப்பெரிய அளவுல நம்ம பெருமான் அவர்களை பார்க்க அவ்வளவு பரவசமா இருந்துச்சு. பத்திரிகையிலையும் திரையரங்குகளையும் நம்ம பெருமான் அவர்களை பார்க்க அவ்வளவு பரவசமா அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி இது வரைக்கும் உலகத்துல எவ்வளவோ பரவான்கள் வந்திருக்காங்க, யாரோரோ வந்திருக்காங்க. வந்திருந்தாலும் யாருக்குமே இதுவரைக்கும் உண்மையான திருவுருவப்படம் கிடையாது. ஆனா நம்ம பெருமான் அவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான திருவுருவப்படம் இருக்கு. அதோட எத்தனை பாரவான்கள் இருந்தாலும் அவங்களுடைய நாத ஒளிய கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது. அவங்க நாத ஒளியே கிடையாது. ஆனா நம்ம பெருமான் அவருடைய நாத ஒளியத்தான் இன்றளவும் நாம் கேட்டு ஒளிநாடால கேட்டு மகிழ்ச்சி வருகிறோம். ஒளிநாடாவை கண்டுபிடிச்சு அதை அப்படி பயன்பாட்டு கொண்டு இந்த ஒரு செயலுக்காக தான் என்று நமக்கு நன்கு விளங்குகிறது. அந்த காலத்துலாம் திருவிழா திருமுகம் வருவது போஸ்ட் கார்டுல தான் அடிப்பாங்க. அந்த போஸ்ட் கார்டுல அடிக்கும் போது வழக்கம் போல 1976வது வருஷம் நடந்த பொங்கல் திருவிழாவுக்கு போஸ்ட் கார்டுல அடிச்சு அதை பெட்டியில போட்டுறாங்க. அப்ப நம்ம நட்சத்திரன் அவங்கதான் போஸ்ட் மாஸ்டர். அவங்க வீட்டுக்கு மேலதான் போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அப்ப அவருடைய வீடுதான் அலுவலகமா செயல்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம பெருமான் அவர்கள் கேட்கிறாங்க, திருமுகா எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டீங்களா, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குமான்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, போஸ்ட் பாக்ஸ்ல போட்டாச்சுங்க அவங்களே, ஆனா இன்னும் அது அன்னவாசல் எடுக்கல நாங்க. அப்ப அதுல ஒரு வரி சேர்க்கணுமே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இறுதி பெரிய முகூர்த்தத்தை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வரி மட்டும் சேர்க்கணும் அப்படின்றாங்க. உடனே அந்த போஸ்ட்ல இருக்க இதை பூரா எடுத்துட்டு இந்த ஒரு வரியை மட்டும் துண்டுச்சீட்டுல அச்சடிச்சு இதை அந்த போஸ்ட் கார்டுல ஒட்டி திருப்பி அதை போட்டுறாங்க. இந்த திருவிழாதான் நம்ம பெருமான் அவர்கள் தூள திரும்பியோடு நடத்தின கடைசி திருவிழாவாகும். நம்ம தெய்வம் அவர்கள் அதுக்கு குறிப்பா நமக்கு உணர்த்தினாலும் யாருக்குமே அந்த அறிவு எட்டவே இல்லை. ஏன் எப்படி சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்க என்று யாரும் உணர்ந்து பார்க்கல. ஏன் அப்படி சொல்றீங்க தெய்வமேன்னு சொல்லி அவங்க கிட்டையும் யாரும் கேட்கல. அவங்க சொன்னதை செஞ்சுட்டோம் அப்படின்தான் நினைச்சமே தவிர யாருக்கும் கேட்கணும் ஏன் இப்படி சொல்றாங்க நினைச்சு பார்க்கணுங்கிறது யாருக்குமே வரல. நம் பெருமாள் அவர்கள் தூளத்திருமையோடு நடத்திய கடைசி திருவிழா இதுதான் ஆகும். அவர்கள் அதை நமக்கு குறிப்பா உணர்த்தியும் நம்ம அறிவுக்கும் உணர்வுக்கும் அது எட்டவே இல்லை. பொங்கல் திருவிழா முடிஞ்ச பின்பு மறுநாள் மாட்டு பொங்கல், செல்வ பொங்கல் நம் சாலையம்பதியில கொண்டாடப்படும். அது நேரம் சாலையில பசுமாடு, காளமாடு,
உழவு மாடுன்னு 40 மாடுக்கு மேல இருந்தது. சாலையில வந்த அரிசியை கொண்டு பொங்கல் செய்வாங்க. அன்னைக்கு மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டி நல்லா அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு விடுவாங்க. அந்த பொங்கலை நம் பெருமானவர்களே அந்த மாடுகளுக்கு எல்லாம் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அமுது வழங்குவாங்க. அதுக்கப்புறம் தெய்வம் அவர்கள் கொடிமரத்தடியில ஆசனம் போட்டு அமர்ந்துக்குவாங்க. அமர்ந்த உடனே முதல்ல ஆண்கள் கும்மி அடிப்போம். அடுத்து பெண்கள் கும்மி அடிப்பாங்க. அதுக்கடுத்து சிறுவர் சிறுமியர் எல்லாம் கும்மி அடிப்பாங்க. கோலாட்டம் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் வீர விளையாட்டு நடத்துவாங்க. இப்படியே இந்த பொங்கலானது 3 நாட்கள் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சி கொண்டாடுவோம். அதை நம் பெருமான் அவர்கள் அவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா அதை பார்த்து ரசிப்பாங்க. இவ்வாறு நம் பெருமான் அவர்கள் நமக்காக எடுத்து வைத்த அந்த செயலுடைய திருவிழாக்களை வச்சால நமக்கு பலன் அதிகம் கிடைக்க நமக்கு பெருமான் அவர்கள் செய்து வச்சாங்க. இவ்வாறு நம் பெருமான் அவர்கள் நமக்கு அளந்து வருகின்ற இந்த தெய்வம் முதலானது உலகத்துல இருக்க ஒரு ஜாதிக்கோ ஒரு மதத்தினருக்கோ மட்டும் சொந்தமானது இல்ல. இது உலகத்துல இருக்க சர்வ ஜாதிக்கும் எல்லோருக்கும் சொந்தம். அது எப்படின்னாக்கா, உலக மக்கள் எல்லாம் உய்விக்க வந்த எல்லா மதங்களும் தாங்கள் வந்த ஒரு நோக்கம் அனைத்து நிறைவேறாது போகவே அவைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி பேசினா, எங்கேயாவது மதம் ஒண்ணு கூடி பேசுமா? எங்கேயுமே பேசாது. அப்படி எங்கேயும் பேச முடியாது. இது உண்மையில நடக்கக்கூடிய செயலே இல்லை. ஆனா அப்படி எல்லா மதங்களும் ஒன்று கூடி பேசினா அதனால வரக்கூடிய அந்த பலன் அது மக்களுக்கு அளக்கக்கூடிய பலன் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பலனை நாம் பெருமானவர்கள் நமக்கு அளந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால்தான் நாம் அனைவரும் அந்த பலனை பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அது கிடைப்பது என்றால் ஒருவர் அது எப்படி நமக்கு அது கிடைக்குதுன்னா, ஒருவர் காலமெல்லாம் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு மதமாக எல்லா மதங்களையும் கற்று தேர்ந்து பழகி அந்த மதங்களின் முடிந்த முழுவாகிய பலனை ஒரு சிமிழியை அடக்கி எடுத்துக்கொண்டு நம்ம அனைவருக்கும் வாரி வழங்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த பெரும்பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இவ்வாறு சர்வ மதங்களையும் தன் கையகத்தில் அடக்கி கொண்டு நமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கும் நம் பெருமானவர்கள் நாம் வாழ்வதற்கான நல்வழியும் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது வழிவழி என்பார் வழிவேறு இல்லை, மெய்வழி ஒன்றே வாழி இவ்வழியே என்று வழிகாட்டி அறிவித்துள்ளார்கள். ஒரு தெய்வீக கற்பவரிசை இருந்து நமக்கு இவ்வாறு அருள் புரிந்து கொண்டிருக்குது. அந்த கற்பவரிசை, அதாவது அந்த மரம் எப்படி இருக்குன்னா, ஒரு மாமரத்துல அதன் ஒரு கிளையில மாம்பழம், இன்னொரு கிளையில வாழைப்பழம், மற்றொரு கிளையில பலாப்பழம், அடுத்த இன்னொரு கிளையில ஆரஞ்சு பழம், இன்னொரு கிளையில கொய்யாப்பழம், இப்படியே பல்வேறு கிளையிலும் சர்வ கடிகளும் எல்லா பருவ காலத்திலையும் பழுத்து உகுத்து மக்கள் அருந்த தந்து கொண்டே இருப்பது போல அது நமக்கு இருக்கிறது. நம் பெருமானவர்கள் நமக்கு மெய்ஞான அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரே சூரியன் உதித்தோன்னா உலகில் அனைத்து ஓடி விலகுவது போல ஒரே ஞான சூரியனாக தோன்றி நம்முடைய அஞ்ஞானிகளை போக்குகின்றார்கள். இவ்வாறாக நம் பெருமானவர்கள் இன்றளவும் நம் அனைவருக்கும் ஒரு தெய்வீக கற்பக விருட்சமாய் ஞான சூரியனாகவும் விளங்கி வருகின்றார்கள். என்ன காலம் இறைவன் திருவருள் என்று நாம் அனைவரும் எண்ணி பூரிப்படைந்து வணங்கி வருகின்றோம். இதுவரையிலும் நாம் பெருமானவர்கள் நமக்காக எடுத்து வைத்த பொங்கல் திருவிழாவை பற்றி நான் அறிந்து கொண்டவளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பொங்கலை உங்களோடு உண்டு சுவைத்து மகிழ்ந்தேன். நம் பெருமானவர்கள் தூல திருமையோடு இருந்த காலத்துல அவர்களோடு இத்திருவிழாவை நான் கொண்டாடி மகிழ்ந்ததை எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அவைகள் எல்லாம் என் நினைவில் நீங்கா இடம்பெற்று இன்றளவும் பதிந்துள்ளது. என் வெற்றி பேரரை மீண்டும் தரும். அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. அக்கா நமஸ்காரம். அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு சிறப்பா நம்ம அந்த பொங்கலை பத்தி நம்முடைய பகிர்ந்து கொண்டதை எல்லோரும் நம்முடைய செவிச்சுவை
நிகழ்ச்சியாக அது வசிக்கப்பட்டு நாம் எல்லோரும் உணர்ந்தோம். அந்த கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு இந்த நிகழ்காலத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பார்க்குற அளவுக்கு அதை நமக்கு அந்த வரிசையாக அதை எடுத்துக்கொண்டாங்க. நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கிறது அக்கா சொன்னாங்க என்ன அப்படின்னா, இந்த தூளத்தை நம்ம பானையாகவும் அந்த ஜீவத்தண்ணீர் சாலைகள் வழங்கக்கூடிய ஜீவத்தண்ணீர் உலையாகவும் வைத்து தெய்வத்தினுடைய திரு அளவாயிலிருந்து பிறக்கும் அந்த வாக்கியங்களை எல்லாம் நாம அமுதாக அதை நினைத்து அந்த ஊழிச்சூட்டடி படாமல் நாம அந்த இருக்குளம் கடியும் இளஞ்சுவியனை நினைச்சுக்கிட்டு இருந்தே நம்ம இதை பண்ணோம்னா நம்மளும் அந்த பேரின்ப மகிழ்ச்சி பொங்க வாழ்வுல அடையலாம் அப்படின்றத ரத்தன சுருக்கமாக இவ்வளவு நேரம் நம்ம அழகாக அதை எடுத்து நம்முடைய பகிர்ந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு இந்த சபையை நாம் இத்துடன் நாம் நிறைவு செய்வோம்.